ஹலோ சிவா, நியூஸ் பாத்தீங்களா? என்ன சார், எஃப்எஸ்எல்ல பிளட் சாம்பிள் திருடு போன விஷயத்தை பத்தி சொல்றாங்களா? அது இல்ல, அந்த விஷயத்தை தான் டிபார்ட்மெண்ட்ல யாரும் லீக் பண்ணலையே. இது வேற விஷயம். உடனே நீ நியூஸ் பாரு. பாக்குறோம் சார். இதோ பாக்குறேன் சார். திருச்சி அருகே ஹைவேஸில் போய் கொண்டிருந்த ஒரு காரில் பாம்பு வெடித்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் பலியாகியுள்ளனர். காரில் பாம்பு எப்படி வந்தது என்பது குறித்து போலீசார் விசாரணை. மேலும் இறந்த நபர்களின் விவரங்கள் இன்னும் தெரியாத நிலையில் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். சிவா, இவங்களை நான் ரெஸ்டாரண்ட்ல பார்த்தேன். என்ன சொல்ற எலி? ஆமா சிவா. ஏடே, நீ சொல்றது உண்மைதானா? கண்டிப்பா நீ அவங்கள பாத்தியா? சத்தியமா நான் அவங்கள பார்த்தேன் சார். சார், இவங்க சென்னையில இருந்து தான் போயிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு போல இருக்கு. இதுல இறந்தவங்களுடைய டீடைல்ஸ் இன்னும் கிடைக்கல. சார், கண்டிப்பா இதுக்கு பின்னால ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. எஸ் ஐ, நானும் அதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன். அந்த பாம்பு வெடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கமிஷனர் ஆபீஸ்க்கு ஒரு அனானிமஸ் லெட்டர் வந்திருக்கு. அதுல ஒரே ஒரு வேர்ட் மட்டும் தான் எழுதி இருக்கு. என்ன வேர்ட் சார்? வர்மா. அப்போ இந்த பாம்பை வச்சதுக்கு வர்மா தான் காரணமா? அதனாலதான் அப்படி ஒரு லெட்டர் அமைச்சிருக்கானா? ஆமான்னு எக்ஸாக்டா சொல்ல முடியல, ஆனா எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா எதுக்கு சார் அவன் பேரை மட்டும் ஒரு லெட்டர்ல எழுதி அனுப்பணும்? அதுதான் எனக்கும் தெரியல. ஆனா ஏதோ பெருசா நடக்க போகுதுன்னு மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. நாம வர்மாவை நெருங்கிட்டு இருக்கிறது வர்மாவுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனா இந்திராணியோட மூவ் மட்டும் தான் வர்மாவுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவன் ஏன் கமிஷனர் ஆபீஸ்க்கு இப்படி ஒரு லெட்டர் அனுப்பணும்? ஒரே குழப்பமா இருக்கு. சரி, அந்த லெட்டர் போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அதையும் கொஞ்சம் பாருங்க. எலி, ஓபன் பண்ணு. சார்,